கொஞ்சம் போட்டு பார்த்து ஒரு நடக்க தான் போட இல்லை போட தேவையில்லை விடுங்க. அது சைஸ் ஓகே சைஸ் ஓகே சைஸ் ஓகே. ஷூ என்னென்ன இருக்கு? ஷூவும் சொக்ஸும் ஷைனிங் இதுவும் இருக்கு. உலக தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் இலங்கை மட்டக்களப்பில் நிற்கிறோம். நம்ம இப்போ இன்றைக்கு ஒரு உதவி திட்டம் கொடுக்கறதுக்காக தான் இந்த பயணத்தை நாங்கள் மேற்கொள்ள போகிறோம். அதுக்கு முதல்ல வந்து நம்ம இன்றைக்கு நிற்கிற இடத்த கொஞ்சம் பார்ப்போம். இன்னைக்கு மெயின் ரோட் நாங்கள் போகிறது. எவ்வளோ அழகாக இருக்கு வந்து. நாங்கள் 2 உதவி திட்டங்களை கொடுக்கத்தான் இன்றைக்கு போகிறோம். என்ன உதவி திட்டம்ன்றதை விரிவாக பார்ப்போம். பார்க்குறது முதல்ல புதுசாக வர சோதரங்கள் உறவுகள் பழமையாக சொல்கிறாங்க. இதப்பா செய்திருங்க, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். புள்ள வணக்கம். வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா. என் பெயர் ஜோகினி பிரேணுஜா. நான் இந்த முறை இது ஓஎல் எடுத்துட்டு இப்போ ஏஎல் படிக்கிறேன். ஏஎல்ல நான் ஆர்ட்ஸ் பாடம் படித்து லோயர் ஆகணும்ன்றது கனவு. இன்றைக்கு தமிழ் பாடம் நடந்தது 11 இருந்து 1. சனி ஞாயிறு ஃபுல்லாக கிளாஸ். இன்றைக்கு இது மட்டும்தான் இருந்தது. இன்றைக்கு 11 இருந்து 1 ஒரு பாடம் தான். ஆனால் 2 மணித்தியாலம். அவர் இது ஒரு மணித்தியாலம் 70 ரூபா, 2 மணித்தியாலம் 140 ரூபா கொடுத்து. ஒரு மணித்தியாலம் தான் 70 ரூபா. இன்றைக்கு 2 மணித்தியாலம் கிளாஸ் 140 ரூபா கொடுத்தேன். பாடம் எங்களுக்கு இன்னும் இப்பானே எங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்காங்க. அதனாடி வகுப்பும் பிரிக்கல, ஒன்றும் செய்யலை. அதனாடி இந்த வெள்ளிக்கிழமை போயிட்டு நான் அதுக்கு அப்புறம் போகலை. 28 ஒன்றுமே பிரிக்கல, அப்படியே எங்களை விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ சொல்லியிருக்காங்க 4ஆம் தேதி உங்களுக்கு எல்லா கிளாஸும் ஸ்டார்ட் ஆகும், வகுப்பெல்லாம் பிரித்து உங்களுக்கான பாடங்கள் எல்லாம் நடக்குமாமன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் இப்போ வந்துருக்கீங்க. இப்போ மதியம் என்ன சாப்பிட்டீங்க? ஆரம்பத்தில் கேட்டு போனீங்க, மதியம் சாப்பிட்டீங்களா? மதியம் சாப்பிட்டுட்டோம். நான் மறந்துட்டேன். என்ன சாப்பிட்டீங்க? மலைக்கறி கறி தான் இன்னைக்கு. மரக்கறி கிடையாது, இந்த வெள்ளிக்கிழமை மரக்கறியில சாப்பிடுங்க. அது கோயிலுக்கு போகணும்னு போட்டு மலைக்கறி கறி சாப்பிடணும். என்ன கோயில் தொடங்கு? இந்த கோயில் அது வீரபத்திரங்கோயில் தொடங்குது. அதுக்கு தீப்பாயிறேன் நான். அதனாடி இப்போ மச்சமே மலைக்கறியை சாப்பிட்டுட்டு வாரேன். 10 வயதிலிருந்து பாயிறேன். 10 வயசுலேருந்து பாயிறீங்க? அதுக்கு மரக்கறி சாப்பாடு அப்போ இந்த இந்த என்ன சொல்கிறது, இந்த விரதம் இருந்து அப்படி ஒன்றும் இல்லை இல்லை, ஒன்றுமில்லை. கோயில் நாளைக்கு தொடக்கம். முந்தானத்து பால் குடமெல்லாம் எடுத்து வந்தவங்க. அப்போ அதில் அண்டையிலிருந்து சங்காபிஷேகம் மண்டு இருந்து நான் மலைக்கறி சாப்பிட தொடங்கிட்டேன். இல்லை இல்லை. அப்போ நாங்கள் வந்த நோக்கம் என்னென்னு தெரியுமா உங்களுக்கு? நாங்கள் இப்போ நாங்கள் சும்மா இருக்கா பார்த்துட்டு போவோம்னு தான் நாங்கள் வேறு ஒன்றும் இல்லை.
என்னோட நோக்கம் என்ன தெரியுமா, நான் தலைவர் நிற்கார் பக்கத்தில். இப்போ தலைவர் ஃபோன் பண்ணி சொன்னேன், நான் தலைவர் கொஞ்சம் மாக்களை கொஞ்சம் நில்லுங்க, அப்புறம் கிளாஸுக்கு போனால் கிச்சு போட்டு போயிடுவோம்ட்டு. அப்போ கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமை லேஸ் ஆகிட்டேனே. அப்போ நாங்கள் அவருக்கு அண்ணன் சொன்னோடனே இப்போ என்ன நினைக்கிங்க நீங்கள்? அவர் இப்போ இந்த போனண்ணன் வீடியோ போயிட்டு எடுத்துகிட்டு போனண்ணன் இந்த அனுப்பி சொல்லியிருக்காரு. என்ன என்ன ஏதாவது ஒரு யோசனை ஏதாவது ஒன்று வந்திருக்குங்க, ஏதாவது பிளான் வந்திருக்குங்க? இல்லை, நீங்கள் சொல்லி போட்டு போனீங்க, நீ உதவிகள் கிடைக்கும், கிடைச்சா தான் வருவேன்னு போட்டு அப்போ இன்னைக்கு உதவிகள் கிடைச்சிருக்குன்னு தான் நினைச்சேன் நாங்கள். சரி, அதான் நம்ம இப்போ ஒரு வீடியோ பதிவு செய்து போட போய் கடவுள் அதை பார்த்து அதுக்குரிய மாதிரி ஒரு மனுஷனுக்கு யாரை பண்ணி அதுக்குரிய மாதிரி அனுப்பின பட்சத்தில் வந்து நான் இந்த வெள்ளிக்கிழமை தான் போட்டேன். வெள்ளிக்கிழமைண்டா 24 28 6ஆம் மாதம் 28ஆம் தேதி போட்ட வீடியோ இந்த 30 6ஆம் மாதம் 30 ஞாயிற்றுக்கிழமை. அப்போ எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதவி ஒன்று கிடைக்கிருக்குது, லண்டன்லேருந்து கிடைக்கிருக்குது. சரிதானே? லண்டன்லேருந்து அந்த உதவி எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்குது. அவர் பெயர் ஒன்றும் சொல்ல வேணாம், வாட்ஸ்அப் நம்பர் ஒன்றும் சொல்ல வேணாம்ன்றார். ஆனால் எங்களுக்கு அதுக்குன்னு சின்ன சின்ன முறைகள் இருக்குது தானே. அந்த முறைகளின் பிரகாரம் வந்து நாங்கள் வந்து அவருடைய வாட்ஸ்அப் நம்பரை வந்து சொல்லுவோம். கடைசியாக 4 நாள்னு சொல்லத்தான் எனக்கு வழிக்கிட்டு எங்களுக்கு. அவரோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து 89 44 74 71 அவரோட கடைசி வாட்ஸ்அப் நம்பர். பேர் சொல்கிறதுக்கு இப்போ வேண்டாம், ஒன்றும் சொல்லாதீங்க இதை நீங்கள் கொடுத்துட்டு சவரம் பாங்கன்னு தான் சொன்னார். சரியானு? அப்போ எங்களுக்கு ஒரு யூடியூப்புக்கு ஒரு சில முறைகள் இருக்குது. இப்போ நாங்கள் அந்த உதவியை கொடுக்கக்குள்ள அதை வந்து இன்னார் தான் என்று நாங்கள் சொன்னால் தான் அடுத்த உதவிக்கு அவர் சரியாக பெறும். இப்போ நாங்கள் இப்போ இந்த உதவி ஒன்றும் சொல்லாமல் கொடுத்தோம்னு சொன்னால் இப்போ அடுத்த உதவியாக செய்யக்குள்ள அந்த உதவி தான் நாங்கள் இதை கொடுத்தோம் என்ற சட்டங்களாக உள்வாங்கப்படும். அப்போ அது ஒரு முறையும் இல்லை, அழகும் இல்லை, தொடர்ந்து பயணிக்க இல்லாத கட்டங்கள் சில வேளையில் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே நாங்கள் ஆரம்பத்திலேயே ஏதாவது ஒரு விடயத்தை நாங்கள் பயந்தோம்னு சொன்னால் எங்களுக்கும் கொஞ்சம் ஒரு திருப்தியாக இருக்கும். அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லித்தோம். சரிதானே? அப்போ அதான ஒரு முறை, அதான் அழகும், அதான ஒரு முறையும். அதை தவிர ஒன்றும் செய்யக்கூடாது. அவர் ஒன்றும் இந்த கட்டாயப்படுத்தினவர் சொல்ல வேணாம், ஒன்றும் சொல்லாதீங்க கொடுத்து போட்டு நம்மளை கொடுத்து போட்டு காய்ச்சி போட்டு நீங்கள் வளமையை காய்ச்சி போட்டு வீதி கட்டுற மாதிரி எடுத்துகிட்டு வாங்க. சரிதானே? இப்போ எங்களுக்கு அந்த உதவியை சௌகரமே எங்களுக்கு கிடைச்சிருக்குது. என்ன உதவின்றதை கொஞ்சம் பார்ப்போம். சரியானே? அம்மா பாய், அம்மா இந்த ரைஸ், அம்மா இருக்கு அம்மா ரைஸ் எப்படிங்க? நாங்கள் கொப்பி எப்படிங்க பிள்ளை, எத்தனை கொப்பியெல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. சரிதானே? இந்தாங்க பேக். சரிதானே? இது வந்து ஷூவை கொஞ்சம் பாருங்கள், பார்த்துட்டு ஏண்டு ஒருக்கா பாருங்க, ஒருக்கா கீழே வைக்கிட்டு கீழே வைப்பா. இல்லை அது ஓகே, கீழே இருக்கிற பாக்ஸ் தான் ஒருக்கா எடுத்து பாருங்க. எடுத்து எடுங்க, வழி எடுத்து ஓகேன்னு பாருங்க. என்னென்ன சாமான் எடுக்கணும் பாருங்க. இப்போ கொஞ்சம் போட்டு பார்த்து ஒரு நடக்கத்தான் போட போட தேவையில்லை, விடுங்க. சைஸ் ஓகே. என்னென்ன இருக்கு? ஷூவும் சாக்ஸும் ஷைனிங் இதுவும் இருக்கு. அதுல வீடியோல கொஞ்சம் காட்டுங்க. இருக்கிற ஓவன் டாட் கீழ வைங்க பாக்ஸ் கீழ வச்சிட்டு ஓவன் டாட் ஷைனிங். இது ஷைனிங் பண்றது. இது சாக்ஸ். மற்றது இது ஷூ. ஷூ என்ன? ரைட், ஓகே. ரைட், வையும் மூட்டையை வையும். மற்ற அதை மூடும். மற்ற இதை கொஞ்சம் பாருங்க. இது என்ன? இது ஸ்கூல் பேக். திறந்து பார்க்கணும். என்ன திறந்து பாருங்க. கட்டப்படி இருக்கான்னு பாருங்க. இது ஸ்கூல் பேக். அடுத்தது 6 கோப்பி. பேக்குள்ள பாருங்க. பேனை வச்சு நான் நினைக்கிறேன் எந்த சீப்புக்குள்ள வச்சு தெரியாது. சின்ன வீட்டில் பாருங்க. பேனை வச்சு இருக்கு. எத்தனை பேன் இருக்கு? இதுல 2 ப்ளூ பென்னும் 2 ரெட் பென்னும் இருக்கு. 2 ரெட் பென்னும் இருக்கு. சரிதானே? அம்மாக்கு இந்த ஒரு ரைஸ் ஒன்று கொடுத்து அம்மா கொஞ்சம் கஷ்டப்படுத்து. சரிதானே? அம்மா மிக்க வேலை அம்மாவுக்கு ஒரு ரைஸ் ஒன்று கொடுத்தது. அந்த சௌரம் வந்து உண்மையிலேயே வசிக்கிற சௌரம் வந்து ஒன்றும் சொல்ல வேணாம் தம்பி, நீங்கள் அதை சௌரம் ஒன்றும் சொல்ல வேணாம், நீங்கள் நோம்பலாக கொடுத்து கொள்கிற மாதிரி இருக்குன்னு. அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து கடைசி இலக்கம் வந்து
ஓ கடைசி இலக்கம் வந்து 89 71 அவர் கடைசி வாட்ஸ்அப் நம்பர் இலக்கம் சரிதானே. அண்ணன் வந்து அவர் வந்து லண்டனில் இருக்கிறாரு. அவர் தான் இந்த உதவி வீடியோ பார்த்த கையோட உதவியை வந்து எங்களுக்கு இதை செய்து வச்சவர். அந்த அண்ணனுக்கு அந்த மாமாவுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த நிலையில் நான் லோயர் படிக்கணுமெண்டு இப்படி கனவுல இருக்கும்போது இந்த அண்ணா தான் கஷ்டப்பட்டாக்களுக்கு உதவி செய்கிறோம் இப்படி என்று போட்டு இங்கே வந்து கதைச்சி இப்படியெல்லாம் ஆடிஸ் அவரும் இருக்கார். அவரும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவர் ஹெல்ப் பண்ணிக்காரு. இப்படி இருக்கும் பொழுது இந்த யூடியூப்பில் வீடியோ எல்லாம் போட்டு இப்படி உங்களுக்கு உதவி கிடைக்குமென்று சொல்லி இப்படி கஷ்டப்பட்ட அந்த அண்ணாக்கும் ரொம்ப தேங்க்ஸ். மைக்கும்படி இதை வீடியோ பார்த்து ஆடியன்ஸ் அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அவர் இல்லாட்டி இப்போ இந்த இப்படி எல்லாம் உதவி எங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஆடியன்ஸ் என்ற அவருக்கு அந்த முறையில் அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். மற்றது இந்த வீடியோவை பார்த்து உடனே இந்த பிள்ளைக்கு உதவி செய்யணுமென்று இருந்த உங்களோட நல்ல எண்ணத்துக்கும் நான் நன்றியை தெரிவித்து கொள்கிறேன். கட்டாயம் நான் ஒரு நல்ல படித்து ஒரு லோயராக வருவேன். ரொம்ப தேங்க்ஸ். அம்மா ஏதாவது மகனுக்கு ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்கம்மா? நான் ஒரு இதையும் சொல்லலை. என் மகள் இவ்வளவு உதவி செஞ்ச உங்களுக்கும் இந்த ஆடியஸ் மூலமாக எங்களோட அவர் இதை முன்னின்று உங்களை அறிமுகப்படுத்தி கதைச்சத்துக்கும் நான் இந்த உதவி செஞ்ச ஆளுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். தலைவர் வாங்க ஒரு நியூஸ் தலைவர் இருங்க வந்து கதறியில் தலைவர் இல்லாமல் ஒன்றும் செய்யலை எனக்கு இருங்க தலைவர். இந்த உதவி செஞ்ச மகனுக்கு சௌரத்துக்கு ஏதாவது நன்றி சொல்லுங்கள். ஒரு சில தினங்களுக்கு முன் வந்து என்னோட சொன்ன மாதிரியே குறிப்பிட்ட தினத்தில் வந்து இந்த பிள்ளைக்கு பாடசாலைக்கு தேவையான சாமான்களை கொடுத்த இந்த வெளிநாட்டில் இருக்கிற இந்த சகோதரருக்கு நான் கிராமத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் எங்களுடைய கிராமத்தில் ஒரு சில பேர் இருக்காங்க, அவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று நான் சொல்லியிருக்கிறேன். அவர் கட்டாயம் செய்வதாக சொல்லியிருக்காரு. அடுத்தடுத்த கிழமைகளுக்குள்ள அந்த உதவியில் நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். இந்த உதவியை இந்த பிள்ளைக்கு செஞ்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு. ஓகே தலைவர் இருங்க தலைவர் இருக்குல்ல உங்களோட நான் தெரியுறேன் கொஞ்சம் பாருங்கள் அந்த வீடியோவில் கொஞ்சம் நான் தெரியுறேன் கொஞ்சம் பாருங்கள். இல்லை நான் அவடத்து இருக்கிறேன் இடத்துல நான் இருக்கிறேன். எங்களோட வீடியோ வந்து பார்க்குற சௌரங்கள் உறவுகள் எங்களோட வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணும் பட்சத்தில் வந்து இப்படிப்பட்ட நிலப்பாடோடு இருக்கிற குடும்பங்களை வந்து நாங்கள் வருகிற காலங்களை சந்திக்க வேணும். அப்போ நீங்கள் ஷேர் பண்ணும் பட்சத்தில் வந்து பயிரும் பட்சத்தில் வந்து கண்டிப்பாக இந்த உதவி திட்டம் வந்து எங்களுக்கு ஒரு வேகமாக வரும். இந்த முறையும் நாங்கள் வெள்ளிக்கிழமை போட்ட வீடியோ ஞாயிற்றுக்கிழமை எங்களை சனிக்கிழமையும் அதுக்குரிய ஏற்பாடு ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கு. மிகவும் ஒரு நன்றி சௌரத்துக்கு நன்றி சௌரம். உங்களை பேரை சொல்ல எனக்கு விருப்பம் தான். நீங்கள் பலமுறை வற்புறுத்தின நீங்கள் எதுவுமே சொல்ல வேண்டாம். ஆனால் அது எனக்கு அது முறையாக சரியாக படலை. வருகிற காலங்களில் வந்து கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய வேணுமென்ற ஒரு நல்லதுக்காக இப்போ நீங்கள் தவித்துக் கொள்கிறோம். அந்த வாட்ஸ்அப் நம்பரை மட்டும் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் வருகிற காலங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கும் போது கண்டிப்பாக உங்களோட பேரை சொல்லி ஆகும். அது அழகில்லைன்னு அது முறையும் இல்லை, அது அழகும் இல்லை. அடுத்தடுத்த கட்டங்களை கண்டிப்பாக நான் சந்திப்பாங்க வரோம். பார்க்குற உறவுகள் வந்து எங்களோட வீடியோ கொஞ்சம் பகிருங்க. நன்றி.